தெலங்கானாவில் நகைக்கடையை துடைத்து மொத்த நகைகளையும் கொள்ளை கும்பல் அள்ளிச் சென்றுள்ளது. சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த கும்பல் சிக்குமா? தெலங்கானா மாநிலம் சூர்யாப்பேட்டை நகரத்தில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் எம்ஜி சாலையில் கிஷோர் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். சனிக்கிழமை இரவு வழக்கம் போல நகைக்கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். காலையில் கிஷோர் கடையை திறக்கச் சென்றபோது கடை முழுவதும் தூசியால் நிறைந்தும் நகைகள் வைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ரூமின் சுவரில் ஒரு துளையிடப்பட்டும் இருந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த கிஷோர் நகைகள் இருந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள் சென்று பார்த்தபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த 18 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. கொள்ளை போன தங்கத்தின் மதிப்பு சுமார் 17 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளை பார்க்கச் சென்ற போது சிசிடிவி கேமராக்கள் உடைந்திருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். கொள்ளை சம்பவம் தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடயவியல் குழு மற்றும் ஓப்பனாய் கொண்டு தடயங்களை சேகரித்தனர். வழக்கு பதிவு செய்து சூர்யாப்பேட்டை டிஎஸ்பி பிரசன்னகுமார் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இரவில் வந்த கொள்ளையர்கள் நகைக்கடையின் பின்புற கழிவறை சுவரில் ஒரு துளையிட்டு உள்ளே சென்றுள்ளனர். பின்னர் கேஸ் கட்டர் உதவியோடு ஷட்டரை வெட்டி உள்ளே நுழைந்து லாக்கரை கேஸ் கட்டர் மூலமாக உடைத்து திறந்து தங்கத்தை மட்டும் அவர்கள் திருடிச் சென்றுள்ளனர். சுற்றுப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து ஆதாரங்களை போலீசார் தேடி வருகின்றனர். நகைக்கடையின் அருகில் நிறுவப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.